என்ன கேட்டால் நான் கூலிக்கு தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா இப்போ கூலிக்கு தான் மோஸ்ட் ஹைப் அதிகமாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் வாருக்கு பேன் இண்டியா அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன கேட்டால் நான் வாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது இப்போ லோகேஷ்காக நான் கூலி பார்ப்பேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கூலியில் ப்ரோ. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ வார் வந்து ஆல்ரெடி வார் 1 ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இப்போ கூலி வந்து 2லாம் எதுவும் வரல. ஃபஸ்ட்டு கூலி தானே வருது ஃபஸ்ட்டு. அதனால் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. ஸோ கைதி அவர் படம் எல்லாமே பார்த்துருப்போம்ல. கைதி, விக்ரம், லியோ எல்லாமே பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இப்போ கூலி வந்து செம்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இது ஆக்டர்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி டேரக்டருக்கும் இப்போ ஃபேன் வந்துட்டே இருக்காங்க ப்ரோ. அந்த வகையில் பார்த்தா நான் வந்து இது லோகேஷோட ஃபேன் தான் ப்ரோ. கண்டிப்பாக வந்து நான் கூலி பார்க்க மாட்டேன், அந்த கூலி பார்ப்பேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு பார்த்தா நான் வாருக்கு தான் ப்ரோ கொடுப்பேன். அது இல்லாமல் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. உபேந்திரா, நாகார்ஜுனு, அப்புறம் யாரோ மலையாள ஆக்டரு, அப்புறம் பூஜா ஹெட்டி, அவங்க சின்ன ஒரு கேமி ரோல் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள், கூலிக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரியா கூலி தான் ப்ரோ. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு நம்ம தலைவர் படம் வருது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஜெயிலரே அவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கூலி வரப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மோஸ்ட்டாக இப்போ எல்லாமே ஹைப் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூலிக்கு எனக்கு தெரிஞ்சு. ஹைப் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அங்கிட்டிருந்து ஹிந்தி சைட்லேருந்து ஒன்று மூவி வருன்ற போது கண்டிப்பாக வந்து கிராக் உள்ள தான் செய்யும். அது அதிகமாக வசூல் வருமா, இது அதிகமாக வசூல் வருமா. பேன் இண்டியா வைஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வார் 2 கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ. இதுவும் பேன் இந்தியா லெவலில் தான் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். பேன் இந்தியா லெவலில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரோ இருக்கும் ப்ரோ. பட் இருந்தாலும் வார மாதிரி வருவாது. இருந்தாலும் லோகேஷ்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. எப்போ ஏன்னா லோகேஷ் வந்து இது விக்ரம், ரியோ இந்த மாதிரி நிறைய படம் எடுத்துகிட்ட பிறகு அவரோட ஃபேன் பேஸில் வேணால் நிறைய பேர் வந்து படம் பார்ப்பாங்க. இது லோகேஷ்காக வந்து படம் பார்க்குறோம், லோகேஷ்காக வந்து படம் பார்க்க. நீங்கள் என்ன பாருங்கள், மீம்ஸில் கூட லோகேஷ் தான் போடுவாங்க ப்ரோ. கண்டிப்பாக ஓகே ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் கூலி தான் எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கும். பார்ப்போம். சரி பார்ப்போம் ப்ரோ. அது மூவி வர அன்னைக்கு பார்ப்போம் ப்ரோ. எது நல்லா ப்ரோ இல்லை ப்ரோ, கூலி தான் ஃபஸ்ட்டு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் எங்கள் எல்லாத்துக்குமே. இவன் சொல்கிறான் சும்மா வாருன்னு. லோக்கல் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க ப்ரோ. வாரு கரெக்டு தான். வாரு பேன் இந்தியா லெவலில் வருது கரெக்டு தான். ஆனால் இப்போ கூலி வந்து தலைவர் 2 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு. அது இல்லாமல் ரைட் பண்ணுறது லோகேஷ் கனகராஜ் ரைட் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா எனக்கு லோகேஷ் கனகராஜ் பிடிக்கும் டேரக்டர் வைஸில். ஆனால் வார் பண்ண தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். கூலியும் ஓகே, வாரும் ஓகே தான் ப்ரோ. ஆனால் ரெண்டுத்துலேயே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கூலி தான். எல்லா ப்ரோ எல்லாமே அதான் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அடித்தாரு. அது இல்லாமல் அப்புறம் இதுக்கு இப்போ சின்ன கேமியை வந்து பூஜா ஹெட்டி பண்ணியிருக்காங்க. பாட்டு செம்ம ஹிட்டு. பாட்டே அவ்வளோ ஹைப்பாக இருக்குது. அப்போ படம் எப்படி இருக்கும்.